தமிழ் உறவுக்கு வணக்கம். என்னுடைய பதிவு வந்து சுகிதா சாரங்கராஜ், முன்னாள் நியூஸ் 7 தலைமை செய்தி வாசிப்பாளர், தலைமை செய்தி ஆசிரியர். அவங்களுக்கு தான் எனக்கு பதிவு. அதாவது நாம் தமிழர் செயல்பாட்டு வரைவிலிருந்து சில பகுதியில் எடுத்து அவங்க விமர்சிச்சிருந்தாங்க. அதில் வந்து மிக முக்கியமானது ஆடு மாடு வளர்ப்பு, கழுதை வளர்ப்பு. இதை வந்து பர்டிகுலராக எடுத்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆடு மாடு படிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு போகிற சூழலில் சீமான் திரும்பியும் ஆடு மாடு மேய்க்க கூப்பிட்டு வர்றாரு. மேடம், உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் நியூஸ் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க, பல விவாதம் பண்ணியிருக்கீங்க, பல உண்மை செய்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல ஊருக்கு போயிருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஆடு மாடு வளர்ப்பு என்பது ஒருத்தவன் ஆடு மாடுகளை சும்மாவே ஒரு பிச்சை வச்சு மேய்ப்பது என்பது நகைமுரண். நீங்கள் பேசுவது அப்படி தான் பேசுவது. அதாவது சில விஷயங்களை மறைச்சிட்டு சில விஷயங்களை நீங்கள் வந்து திரிக்கிறீங்க. ஸோ அந்த திரிக்கிற வேலையை நீங்கள் நிறுத்தலாம். முதல்ல உண்மையை பேசுவது தான் ஒரு தலைமை செய்தியாளர்களுக்கான ஒரு அழகுத்தன்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் உண்மையை பேசுவது தான், உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் நல்லது. நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படுறீங்களான்னு தெரியல, நீங்கள் திரிக்கிற வேலை செய்கிறீங்க. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஆடு மாடு பன்னி இதெல்லாம் மேய்க்கிறது வந்து ஜாதிய கட்டமைப்பு திருப்பி உருவாகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த கழுதை பொதி சுமக்கிற அந்த இதில் இருந்து சொல்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரை கிளீன்னு ஊருக்கு ஊர் பார்த்துருப்பீங்க. சென்னையெல்லாம் நிறைய இருக்குது. ட்ரை கிளீன் யார் நடத்துகிறா? ஒரு குறிப்பிட்ட அந்த ஜாதியை பின்புலம் கொண்டவங்க நடத்துகிறாங்க? அப்படி கிடையாது, எல்லாரும் நடத்துகிறாங்க. எல்லா ஜாதி கட்டமைப்பை உடைச்சது அந்த ட்ரை கிளீன்ற நவீன கட்டமைப்பு. அதனால் இந்த ஆடு மாடு மேய்த்தல் அப்படின்றது ஒரு பண்ணைய முறை. அது வந்து குச்சை வச்சு மேய்க்கிற முறை கிடையாது. இது நவீன அந்த பண்ணைய முறையில் நீங்கள் போய் ஆஸ்திரேலியன் பண்ணைய முறை, அமெரிக்கன் பண்ணை முறை இதெல்லாம் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை முறை எப்படி அமைச்சிருக்காங்க, அது வந்து தொழிற்சாலை கட்டமைப்போடு இருக்கும். தொழிற்சாலை எப்படி ஒரு கட்டமைப்பில் இருக்குதோ ஒரு குவாலிட்டி சிஸ்டம் இருக்கும், அதில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்ட் இருக்கும், இப்படி ஒரு 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 கட்டமைப்போடு இருக்கும். தொழிற்சாலை கட்டமைப்பு தான் நாங்கள் சொல்கிற இந்த ஆடு மாடு மேய்த்தல் கட்டமைப்பு. இதில் வந்து ஜாதி எங்கிருந்து வரும்? ஜாதியை சுக்குவாக உடைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இது. வந்து எல்லா ஜாதியினரும் இது ஏற்று நடத்தக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். எப்படி விவசாயம் ஒரு ஜாதி அமைப்பு மட்டும்தான் பண்ணுறாங்களா? இல்லை, எல்லாரும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நிலம் தான் அவன் விவசாயம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை நேக்காக திராவிட சித்தாந்தத்தோட, இந்த திராவிட சிந்தனையோட நேக்காக அந்த கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக நீங்கள் அப்படியே நேக்காக இந்த சிஸ்டத்தை, அந்த ஜாதிய கட்டமைப்பு வந்துடும் அப்படின்ற எடுத்துன்னு போய் அதில் வைக்க பார்க்குறீங்களா? இதில் உங்களுக்கான பின்புலம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது தான் சந்தேகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உண்மைத்தன்மையோடு பேசுனீங்கன்னா இது நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா மக்களுக்கு எது தேவை என்பது தான் முக்கியம். எது சாத்தியம்ன்றது முக்கியம் இல்லை, எது தேவை. வருங்காலத்தில் ஏஐ டெக்னாலஜியில் எத்தனை பேருக்கு வேலை போகும்னு தெரியல. எத்தனை பேர் இப்பயே நிறைய பேரை வந்து ஆரக்கல்லேருந்து 3000 பேர் தூக்கிட்டுன்றான், 4000 பேர் தூக்கிட்டுன்றான். இப்போது டாட்டா கன்சல்டன்சிலேருந்து நிறைய பேர் 600 பேர் வெளியே வரான். இன்னும் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குவாங்கன்றாங்க. ஏஐ டெக்னாலஜி, ரோபோட்டிக் டெக்னாலஜியும் மனித உழைப்பு இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு டெக்னாலஜியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது உலகம். அதனால் இப்போதைய தேவை வந்து தற்சார்பு தான். ஒருத்தவன் தற்சார்பை நோக்கி நகர்வில்லை என்றால் எதிர்காலத்தில் அவனால் வாழ்க்கை வாழ்வதற்கு மிக கடினம். அதனால் இப்போ வந்து இந்த கேபிட்டல் சிஸ்டம், ஆடு மாடு பண்ணைய முறை என்பது நவீனமயமாக்கல். அது ஒரு 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 ஒயிட் காலர் ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நோக்கி சீமான் நகர்த்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு குறுக்க பாஞ்சி அது திரிக்கிற வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் அந்த ஆடு மாடு பன்னி கழுதை மேய்ப்பதை மிக தெளிவாக ஒரு வீடியோ
நீங்கள் விலக்கியிருந்தா, இல்லை ஒரு எதிர்வாதத்தோடு வச்சு விலக்கியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை பிரித்து இது ஒரு 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 மேம்போக்காக அதை வந்து போகிற போக்கில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. அது வந்து ஏற்புடையதல்ல. இது அப்பட்டமான அயோக்கியத்தனமான செயல்பாடு. இது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான செயல்பாடு என்பதை நான் குற்றஞ்சாட்டுறேன். இதுக்கு நீங்கள் பதிவிடனாலும் பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.